வெல்கம் டு த சேனல். நட்சத்திரங்களின் கனவு குரல். தனிமையில் தொடங்கிய காதல். அத்தியாயம் 13. வெளியே மழை இன்னும் மெதுவாக பெய்து கொண்டிருந்தது. புதிய இடம் என்பதால் ரிஷிகாவிற்கு தூக்கம் வரவில்லை. சிறிது நேரம் படுக்கையில் அமைதியாக இருந்தவள் மெதுவாக எழுந்து அறையின் கதவை திறந்தாள். அமைதியாக படிக்கட்டுகளில் ஏறி மொட்டை மாடிக்கு சென்றாள். மெதுவாக மொட்டை மாடிக்கு சென்ற ரிஷிகா அங்கே யாரோ நிற்பதை பார்த்து ஒரு நொடி நின்று விட்டாள். அருகே சென்று பார்த்தபோது அது ரக்ஷன் என்பதை உணர்ந்தாள். மாடியின் ஓரத்தில் நின்றபடி வானத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் அவன். அவன் ஏதோ ஆழ்ந்த யோசனையில் மூழ்கியிருப்பது அவளுக்கு புரிந்தது. ஒரு நிமிடம் என்ன செய்வதென்று தெரியாமல் நின்ற ரிஷிகா பிறகு மெதுவாக அவனை நோக்கி நடந்தாள். ரிஷிகா மெதுவாக ரக்ஷனின் அருகில் வந்து நின்றாள். என்ன யோசிச்சுட்ருக்கீங்க? ரக்ஷன் திடீரென திரும்பி பார்த்தான். ரிஷிகாவை பார்த்ததும் லேசாக புன்னகைத்தான். ஒன்றும் இல்லை, சும்மாதான். சில நொடிகள் இருவருக்கும் இடையே அமைதி நிலவியது. பிறகு ரிஷிகா மெதுவாக, நான் உன்னை கேட்கவா, தப்பாக எடுத்துக்க மாட்டீங்கள? அவளை பார்த்து, உன்கிட்ட நான் எதுக்கு தப்பாக எடுத்துக்கணும்? கேளு. ரிஷிகா சிறிது தயங்கினாள். உங்கள் அம்மா இல்லையா? நீங்களும் உங்கள் அப்பாவும் மட்டும்தான் இருக்கீங்களா? அந்த கேள்வியை கேட்டதும் ரக்ஷனின் முகத்தில் இருந்த புன்னகை மெதுவாக மறைந்தது. அவன் சில நொடிகள் அமைதியாக வானத்தை பார்த்து நின்றான். எங்கள் அம்மா சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அவன் அதை மிகவும் அமைதியாக சொன்னாலும் அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கும் வழி ரிஷிகாவிற்கு புரிந்தது. ரிஷிகாவின் முகம் வாடிப்போனது. சாரி, தெரியாமல் கேட்டுட்டேன். ரக்ஷன் லேசாக புன்னகைத்தான். பரவாயில்ல ரிஷிகா, உனக்கு தெரியாதில்ல, அதனால் சாரிலாம் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. சில நொடிகள் இருவரும் அமைதியாக நின்றனர். குளிர்ந்த காற்று மெதுவாக வீசிக்கொண்டிருந்தது. நான் ஒன்று கேட்கலாமா என்று ரக்ஷன் கேட்டான். கேளுங்க. நீ ஏன் ஹோமில் இருக்க? உன் ஃபேமிலிலாம் எங்க? ரக்ஷனின் கேள்வியை கேட்டதும் ரிஷிகா ஒரு நொடி அமைதியாக நின்றாள். பிறகு மெதுவாக ஒரு சிரிப்பை வரவழைத்து கொண்டாள். ஃபேமிலியா? அவள் சிரிப்பு அடுத்த நொடியே மறைந்தது. எனக்குன்னு ஒரு ஃபேமிலி கிடையாது ரக்ஷன். நான் பிறந்ததுலேருந்தே என் அம்மா யார், என் அப்பா யார் எனக்கு தெரியாது. என்னை யார் எப்போ அந்த ஹோம் வாசலில் விட்டுட்டு போங்கனாங்கன்னு எனக்கு தெரியாது. அவளது கண்கள் லேசாக கலங்கின. எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து நான் பார்த்தது எல்லாமே அந்த ஹோம் தான். அங்கேருந்த அக்காக்கள், குழந்தைகள், வார்டன், அவங்க தான் என் உலகம். எல்லாருக்கும் விடுமுறை வந்தால் அவங்க குடும்பத்தோடு போயிடுவாங்க. நான் மட்டும் ஹோம்லே தான் இருப்பேன். சிறிது நேரம் அமைதியாக நின்றவள் மீண்டும் பேசத் தொடங்கினாள். சின்ன வயசில் எல்லார்ட்டையும் அம்மா எங்கே, அப்பா எங்கன்னு நிறைய தடவை கேட்டிருக்கேன். ஆனால் யார்கிட்டேயும் அதுக்கான பதில் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றி கேட்குறத விட்டுட்டேன். அவள் வழியை மறக்க சிரிக்க முயன்றாள். இப்போது அந்த ஹோம் தான் என் வீடு. அங்கே இருக்கிறவங்க தான் என்னோட குடும்பம். அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான் ரக்ஷன். அதை கேட்ட ரக்ஷனின் மனது கனத்து போனது. அந்த இரவு ரிஷிகாவின் புன்னகைக்கு பின்னால் எவ்வளவு பெரிய வலி மறைந்திருக்கிறது என்பதை அவன் முதன்முறையாக உணர்ந்தான். ரிஷிகாவின் வார்த்தைகளை கேட்ட ரக்ஷன் சில நொடிகள் எதுவும் பேசவில்லை. அவளது கண்களில் இருந்த தனிமையை அவன் உணர்ந்தான். மெதுவாக அவளை நோக்கி திரும்பி, ரிஷிகா, வாழ்க்கை சிலர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் எடுத்துடும். ஆனால் அதே வாழ்க்கை சரியான நேரத்தில் சில நல்ல மனிதர்களை கொடுக்கும். அவள் அமைதியாக அவனை பார்த்தாள். சிறிது நேரம் அமைதியாக நின்றிருந்த ரிஷிகா மீண்டும் ரக்ஷனை பார்த்தாள். நான் மேலே வந்தப்போ நீங்கள் ஏதோ ஆழமாக யோசிச்சுட்டு இருந்தீங்கல்ல, அப்படி என்ன யோசிச்சிங்க? ரக்ஷன் மெதுவாக சிரித்துவிட்டு ரிஷிகாவை பார்த்தான். உண்மையை சொல்லணுன்னா அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்லிகிட்டே இருந்தாரா, அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன்.
ரிஷிகா புருவத்தை உயர்த்தி அவனை பார்த்தாள். ஏன், உங்களுக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா என்ன? இல்லை, நீங்கள் யாராச்சும் லவ் பண்ணுறீங்களா? ரக்ஷன் சிரித்து விட்டான். ஐயோ, லவ்வெல்லாம் இல்லை. அவன் சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு தொடர்ந்தான். எனக்கு சரியானவங்க இன்னும் கிடைக்கலன்னு தான் சொல்லணும். யாராவது பார்த்த உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணலை. மனசுக்கு பிடிச்ச என்ன புரிஞ்சுக்கிற ஒரு பொண்ணு கிடைச்சாதான் அந்த முடிவை பற்றி யோசிப்பேன். ரிஷிகா அமைதியாக அவன் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தாள். அதுவும் இப்போதைக்கு கல்யாணத்தில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்பாவோட சந்தோஷந்தான் எனக்கு முக்கியம். ஆனால் அதுக்காக மனசுக்கு பிடிக்காத முடிவை எடுக்கணும் விரும்பலை. ரிஷிகா மெதுவாக புன்னகைத்தாள். உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒருத்தவங்க கூடிய சீக்கிரத்தில் வருவாங்க. அவளது அந்த வார்த்தையை கேட்ட ரக்ஷன் புன்னகைத்தபடி அவளை ஒரு நொடி பார்த்தான். இரவு நேரத்தின் அமைதியில் நில ஒளி இருவரின் முகத்தையும் மெதுவாக வருடிக்கொண்டிருந்தது. சில நிமிடங்கள் வார்த்தைகள் இல்லாமல் நின்றாலும் அந்த அமைதியே அவர்களுக்குள் ஒரு புதிய புரிதலை கொடுத்தது. ஒருவர் இழந்த தாயின் நினைவுகளை பகிர்ந்தார். மற்றொருவர் ஒருபோதும் அறியாத குடும்பத்தின் ஏக்கத்தை பகிர்ந்தாள். இதுவரை யாரிடமும் சொல்லாத தங்கள் வாழ்க்கையின் மறைக்கப்பட்ட பக்கங்களை அந்த நிலவின் சாட்சியாக ஒருவருக்கொருவர் மனம் திறந்து பேசிக்கொண்டார். அந்த இரவு அவர்கள் இருவரும் வெறும் நண்பர்களாக மட்டுமில்லை, ஒருவரின் வழியை மற்றொருவர் புரிந்து கொள்ளும் 2 இதயங்களாக மாறிக்கொண்டிருந்தனர். அவர்களுக்கே தெரியாமல் அந்த நில ஒளி அவர்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நினைவாக மாறியது. மறுநாள் அதிகாலை சூரியன் ஜன்னல் வழியாக உள்ளே நுழைந்தது. ரிஷிகாவின் முகத்தில் மெதுவாக வருடிச் சென்றது. அந்த வெப்பமான ஒளியை உணர்ந்து ரிஷிகா மெதுவாக கண்களை திறந்தாள். சிறிய புன்னகையுடன் படுக்கையிலிருந்து எழுந்து தனது காலை நேர வேலைகளை முடித்து புத்துணர்ச்சியுடன் தயாராகிறாள். அதன் பின் அறையிலிருந்து வெளியே வந்து ஹாலுக்கு செல்கிறாள். ரிஷிகா ஹாலுக்குள் நுழைந்ததும் ரக்ஷனும் அவரது அப்பாவும் புன்னகையுடன் அவளை வரவேற்கிறார்கள். ரக்ஷனின் அப்பா, குட் மார்னிங் ரிஷிகா, நல்லா தூங்குனியாம்மா? குட் மார்னிங் அங்கிள். ஆமாம் அங்கிள், நல்லா தூங்கினேன். அந்த நேரத்தில் ரக்ஷன் சமையல் அறையில் இருந்து ஒரு சூடான காஃபி கோப்பையுடன் வந்து மெதுவாக ரிஷிகாவிடம் நீட்டுகிறான். குட் மார்னிங் ரிஷிகா, இந்தா காஃபி. ரிஷிகா புன்னகையுடன் காஃபியை வாங்கி கொண்டாள். தேங்க்ஸ் ரக்ஷன். ரக்ஷனும் அவரது அப்பாவும் அவளுடன் அமர்ந்து மகிழ்ச்சியாக காலை நேரத்தை உரையாடலுடன் தொடங்கினார்கள். வீட்டில் அன்பும் அமைதியும் நிறைந்த ஒரு இனிய காலை சூழல் நிலவியது. சிறிது நேரம் கழித்து ரிஷிகா தயக்கத்துடன் பேச ஆரம்பிக்கிறாள். அங்கிள், நான் வீட்டுக்கு கிளம்பணும். ரக்ஷனும் அவரது அப்பாவும் அவளை பார்க்கிறார்கள். ரக்ஷனின் அப்பா, என்னம்மா இவ்வளோ சீக்கிரமாவா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, உனக்கு காலேஜும் இல்லைல்ல? ரிஷிகா மெதுவாக சிரித்தபடி, ஆமாங்க அங்கிள், ஆனால் எனக்கு சில ட்ரெஸ் வாங்கணும், அதுக்காக வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து ஷாப்பிங் போகணும். ரக்ஷனின் அப்பா, அப்படியா, சரி, அப்படின்னா நீ ஏன் தனியாக போகிற? ரக்ஷனும் கூட வருவான், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வாங்க. ரிஷிகா உடனே, இல்லை அங்கிள், நான் போய்க்கிறேன், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இதில் என்னம்மா சிரமம் இருக்குது? நீ எங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி. ரக்ஷன், நீ ரிஷிகாவை கூட்டிகிட்டு போ. ரக்ஷன் புன்னகையுடன், சரிப்பா ரிஷிகா, நம்ம சேர்ந்தே போகலாம். ரிஷிகா சிறிது யோசித்து விட்டு புன்னகையுடன் தலையசைத்து சம்மதிக்கிறாள். ரிஷிகா தயாராகி கீழே வருகிறாள். ரக்ஷனும் தனது பைக்கை வீட்டின் முன் நிறுத்தி அவளுக்காக காத்திருந்தான். வா ரிஷிகா, போகலாமா? போகலாம். ரிஷிகா பைக்கில் ஏறி அமர்கிறாள். ரக்ஷன் பைக்கை ஸ்டார்ட் செய்து மெதுவாக கிளம்புகிறான். வழி எங்கும் இருவரும் சிரித்து பேசிக்கொண்டே குளிர்ந்த காற்றை ரசித்தபடி பயணம் செய்கிறார்கள். சிறிது நேரத்தில் அவர்கள் நகரில் உள்ள ஒரு பெரிய துணி கடைக்கு சென்றனர்.
ரக்ஷன் பைக்கை பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு இருவரும் சேர்ந்து கடைக்குள் செல்கிறார்கள். ரிஷிகா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தாள். ரக்ஷன் அவளை பார்த்து கொண்டே இருந்தான். திடீரென்று அவன் முகத்தில் ஒரு யோசனை தோன்றியது. சில நொடிகள் தயங்கிய பின் அவன் மெதுவாக ரிஷிகாவை அழைத்தான். ரிஷிகா, ஒரு விஷயம் கேட்கலாமா? ரிஷிகா திரும்பி அவனை பார்த்தாள். கேளுங்க ரக்ஷன். இந்த மாதிரி தொடர்ந்து நம்மளோட சேனலில் இன்ட்ரெஸ்டிங் எபிசோட்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.